மார்நாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உலகத்துலதான் வைத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இசப்பா, இந்த பூமியில தான் என்னை வாழ வச்சிருக்கீங்க. இந்த பூமியில தான் நான் இருக்கேன். ஆனா நான் உலகத்தான் அல்ல. நான் உலக பிள்ளை இல்லைனா அப்போ நான் என்னதான் செய்யணும்? பூமியில வாழணும்னா எல்லாரும் செய்யறது போலதான் நானும் செய்ய முடியும். தனியா நான் எதாவது செய்யணுமா? அப்படி அல்ல. தேவன் உலகம்னு எதை சொல்லுகிறார்னா, உலகத்துல இருக்க பாவத்தை சொல்லுகிறார். அப்ப உலகத்துல பாவம்னா எது பாவம், எதை செய்யணும், எது செய்யக்கூடாது? ஆண்டவர் நீ வாழவே கூடாது, நீ சாப்பிடக்கூடாது, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ நல்ல வீட்டுல இருக்கக்கூடாது, நீ நல்லா படிக்க கூடாது, இப்படி எல்லாம் தேவன் சொல்லல. பாவம் செய்யாத, பாவத்திற்கு அடுத்த காரியத்தை செய்யாத, அக்கிரமம் செய்யாத, அநியாயம் செய்யாத, விரோதமா பேசாத, மற்றவர்கள் குறித்து தவறா பேசாத, சண்டை போடாத, பொறாம வேணாம். இததான் தேவன் உலகம்னு சொல்லுகிறார். அக்கிரம அநியாயமா நடந்து கொள்வதுதான் உலகம். அதைத்தான் தேவன் உலகத்தான் அல்லாது போல நான் உலகத்தான் அல்ல. கர்த்தர் யார்கிட்டயுமே அக்கிரமமா நடக்கல. அவர் அநியாயம் செய்யல. அவர் எதுவுமே செய்யல. ஏசப்பா இந்த பூமியில இருந்தவரையும் அவர் நன்மைதான் செய்தார். அவருக்காக எதுவுமே செய்து கொள்ள. அதைத்தான் தேவன் நமக்கு இன்சிஸ்ட் பண்றார். அப்போ நான் உலகத்துடைய பிள்ளை அல்லாது போல நீனும் உலகத்தான் அல்ல அப்படின்னா, உலகத்துல இருக்கிற பாவம் உனக்குரியதல்ல. உலகத்திலே நாம் வாழ்ந்து சுகித்திருக்கணும். ஏசப்பா வசனம் சொல்லுகிறார், பிரியமானவளே, என் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அது என்ன? ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமாக்கு அழிவு கிடையாது. ஆத்மா உங்களுக்குள்ள இருக்குல்ல, இது அழியவே அழியாது. சரீரம் தான் அழிந்து போகும், சரீரம் தான் ஒன்றுமில்லாம போகும். ஆனா இந்த ஆத்துமா எப்பயுமே நீடித்து நிரந்தரமா நித்திய நித்திய காலமா இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த ஆத்துமாவுக்கு எப்படி அழிவு இல்லையோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் அழிவு இல்லை. அப்போ அந்த ஆத்மா நித்திய நித்தியமா எப்பவுமே இருந்து கொண்டே இருக்குல்ல. அது ஒன்ஸ் இந்த பாடியை விட்டு இந்த உயிர் போயிடுச்சு, இந்த ஆத்மா போயிடுச்சுன்னா அது ஒண்ணு பரலோகத்துக்கு போகணும், இல்ல நரகத்துக்கு போகணும். நீங்க நன்மை செய்து தேவனுடைய வழிகள்ல கீழ்ப்படிந்து, கட்டளைகளுக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படிந்து தேவனை சொந்த ரட்சகரா ஏற்று கொண்டிருக்கிறீர்கள், நீங்க விசுவாசித்திருக்கிறீர்கள் அப்படின்னா பரலோகம் நிச்சயம். அப்படி அல்லாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், ரத்தத்தினால் கழுவப்படாத ஜனங்களுக்கு நரகம். இதுதான் சத்தியம். இதைத்தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த ஆத்துமா ஒன்ஸ் எங்கன்னா நரகத்துல நித்திய நித்தியமா தண்டனை இல்லையா, பரலோகத்துல நித்திய நித்தியமா சமாதானம். இதை ஒன்றுதான் இந்த ஆத்மாவில செய்ய முடியும். அப்ப அந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். எங்க? உன் நரகத்துல இல்ல பரலோகத்துல. அதே போல இந்த பூமியில நாம் எல்லாவற்றிலும் சுகித்து இருப்பதுதான் தேவனுக்கு பிரியம். அதனால்தான் உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் இந்த 2 வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உலகத்தான் அல்லாத போல நீனும் உலகத்தான் அல்ல. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவளே, என் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். உன்னுடைய ஆத்மா எப்படி வாழ்கிறதோ அதே போல நீ சுகமா இருக்கணும். அப்ப இந்த 2 வசனத்தையும் சொல்லுகிறது ஆண்டவர் தான். அப்ப என்ன அவர் மீன் பண்றாருன்னா, உலகத்தின் பாவம் நமக்குரியது கிடையாது. உலகத்துல உள்ள வேஷங்கள், உலகத்துல உள்ள இச்சைகள் நமக்குரியது கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த ஒரு அநியாயமும் அக்கிரமும் நமக்குரியது கிடையாது. அதற்கு மாறாக ஆசீர்வாதம், சுகம், சமாதானம் இதெல்லாமே நமக்கு. உலகத்தின் பாவத்திற்கும் நமக்கும் தான் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றார். ஆனா உலகத்துல ஆசீர்வாதத்திற்கு நாம் சம்பந்தம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப நம்மை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்குது. இங்க நம்ம வாழணும், ஆனா பரலோகத்திற்கு ராஜ்யத்திற்குரியவர்களாய் வாழணும். அப்ப பரலோகத்திற்கு ராஜ்யத்திற்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவருடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய கேரக்டர்ஸ் எப்படின்னா நீதியா இருப்பாங்க, சமாதானம் உடையவர்களா இருப்பாங்க, இதயத்துல சந்தோஷம் உடையவர்களா இருப்பாங்க. அப்ப உலகத்திற்குரிய பொறாமை, போட்டி, உலகத்தில் உள்ள வேஷம், உலகத்தில் உள்ள அநியாயம், அக்கிரமம் இது பரலோகத்து ராஜ்யத்திற்குரியது அல்ல. ஆனா ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது சமாதானம், சந்தோஷம், ஆனந்தம், விட்டு கொடுப்பது இதெல்லாம் தான் பரலோக ராஜ்யத்திற்குரியது. அப்போ அதனுடைய வேஷத்தை நாம் தரித்தவர்களா இருக்கணுமே தவிர, அதனாலதான் ஏசப்பா வார்த்தை சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. ஆண்டு நீ யாரு கூட பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படி சொல்ல, நீ பாவத்திற்கு உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. மற்றபடி எல்லாவற்றிலும் நாம் சுகமா இருக்கணும். நம் ராஜாவுடைய பிள்ளைகள் அல்லவா, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அதை நாம் விசுவாசித்து அதற்காக காத்திருக்கணும். அப்போ இந்த பூமியில நாம் சுகமாய் வாழ்ந்திருக்கணும்னா நம்மளுடைய சொந்த பலத்தால எதுவுமே செய்ய முடியாது.
நமக்கு அவனுடைய உதவி வேணும். வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது உண்மைதான். ஏசப்பா இல்லாம எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. நம்ம சொந்த பலத்துல செஞ்சா என்ன பண்ணிடுவோம்? மாம்சத்திலிருந்து நம்ம செயல்பட்டு பாவத்திற்கு விட்டு கொடுத்துருவோம். அப்போ ஆண்டவருடைய துணையோட நம்ம செய்யும் பொழுது எல்லா காரியத்திலுமே நாம் சுகமா இருப்போம். அதற்குதான் ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்க இருக்குன்னா பிலிப்பியர் 4:13. அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப என்னாலே எல்லாவற்றையும் செய்ய முடியாது. என் சொந்த பலத்துல, என் சொந்த ஞானத்துல, என்னுடைய சொந்த டெசிஷன்ல, என்னுடைய சொந்த வில் பவர் இதெல்லாம் தோற்று போயிடும். நிறைய நேரத்துல நம்ம ஏன் தப்பான முடிவு, தவறான முடிவு எடுக்கிறோம்? நம்ம சுற்றி உள்ள காரியங்களை பார்த்து 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 பாருங்க. நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய அழைப்பு நம்ம மேல இருக்கு. நம்மளால உலக ஜனங்கள் போல வேஷம் தரித்து இருக்க முடியாது. வெளியிலேந்து பார்க்க வேணா அது பிரம்மாண்டமாய் தெரியலாம். ஆனா உள்ளே படா ஒன்றும் இருக்காது. அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுடைய தன்மை ரொம்ப வித்தியாசமானது. நம்ம எவ்வளவுதான் உலகத்தோடு ஒட்டணும்னு நினைச்சாலும் நம்மளால கொஞ்சம் கூட ஒட்டவே முடியாது. அப்போ நமக்கு நம்முடைய சுய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு நமக்கு ஒரு துணையாளர், ஒரு ஹெல்ப்பர், ஒரு கம்ஃபர்ட்டர் நமக்கு தேவைப்படுகிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப த்ரூ ஜீசஸ் தான் என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னால எல்லாம் செய்ய முடியாது. ஏசப்பாவுடைய துணையோடு தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். ஏசப்பாவுடைய துணை இல்லாம எதுவுமே கிடைக்காது. ஏசப்பா தான் என்னை பிளஸ் பண்ணணும், ஏசப்பா தான் என்னை நடத்தணும், ஏசப்பா தான் எனக்கு வழி கொடுக்கணும், அவனுடைய வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற திட்டங்களை வெளிப்படுத்தணும். ஏசப்பா எனக்கு என்னென்ன வைத்திருக்காரோ அதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி அவருடைய துணையோடு நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம சகல ஜெயத்தையுமே பெற்றுக்கொள்வோம். சகல காரியத்தையும் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருப்போம். அப்ப இயேசுவை அல்லாமல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. த்ரூ ஜீசஸ் நம்ம எதையோ செய்யலாம். தேவனை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட்டு எல்லாம் போக விடல. போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும், நிந்தைகள், தாட்சிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதெல்லாம் ஒரு சீசன், அவ்வளவுதான். அது எப்பயுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு சீசன். அப்போ அது முடிந்த உடனே தேவனுடைய ஆசீர்வாதம் அதற்கு மிஞ்சி இருக்கும். வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, இக்கால பாடுகள் வரப்போற தேவ மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. அப்போ இந்த பாடுகள் எல்லாமே கொஞ்ச நேரம் தான். தாவீது ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த மனுஷன் ராஜா ராஜான்னு பேசுகிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் தாவீதின் வேறுமானவர். ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்வளோ பெரிய பிரிவிலேஜ் இருக்கிற மனுஷன் தான் அந்த டேவிட். ஆனா அந்த டேவிட் எவ்வளோ துயரப்பட்டார் தெரியுமா? எவ்வளவு ஒடுக்கப்பட்டார், எவ்வளவு நொறுக்கப்பட்டார், எவ்வளவு குறைவுகளை பார்த்தார் தெரியுமா? அப்ப இது எல்லாமே அவள் பார்த்தாலுமே அவருடைய ஸ்தானம் அசைக்கப்படல. உலகம் பாவத்திற்குள்ள இருக்கு. உலக ஜனங்களால் அங்கீகரிக்கப்படணும், உலகத்தை போல செயல்படணும் விரும்பாதீர்கள். தேவனை போல நீங்கள் செயல்படுங்கள். தேவனுடைய வார்த்தை முதலாவது நீங்க வாசித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வார்த்தையில நம்ம நிலைத்து நிற்கணும். தேவனுடைய வார்த்தையில நாம் உறுதியா இருக்கணும். அவனுடைய வார்த்தையில உறுதியை பற்றி பிடிக்கணும். நம்மளால எதையும் செய்ய முடியும். பாவம் தான் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். ஆனா நன்மையான காரியத்தை, உலகத்தை நாம் ஆளுகை செய்யணும். பாவம் தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். ஆனா உலகத்துல இருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளணும். உலகத்துல இருக்க ஹையஸ்ட் பொசிஷன், உலகத்துல இருக்க பெரிய பெரிய பிளெஸிங், உலகத்துல இருக்க மத்த எல்லா பொருட்களுமே நாம் ஆளுகை செய்யணும். நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம், அதை வைத்துக் கொள்ளலாம். அதுல தவறு இல்லை. ஆனா கர்த்தருக்கு என்ன கருத்துனா, அதன் மூலியமாக நாம் பாவத்திற்குள்ள போய்விடக்கூடாது. அது ஒன்றுதான். பாவம் இல்லாமல் ஆண்டவருக்கு உங்களுடைய உத்தமத்தை நீங்கள் காட்டி விட்டீர்கள்னா நீங்கள் எதையும் செய்யலாம். கர்த்தர் எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டார். அவர் உங்க கூட இருந்து அவர் இன்னும் உங்களை பிளஸ் பண்ணுவார். நீங்கள் கேட்காத காரியத்தையும் கொடுப்பார். ஒரு மனுஷன் மேல ஆண்டவர் பிரிய வச்சுட்டா அந்த மனுஷன் ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பார்? பாருங்க, சாலமோன் ராஜா இருக்கிறார். தாவீதோட பையன் பேரு தான் சாலமோன். அப்ப சாலமோன் ராஜா என்ன பண்ணுகிறார்? அவர் தேவாலயத்தை கட்டுகிறார். அப்ப தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவருக்கு சாலமோன் மேல அவ்வளோ பிரியம். சாலமோன் மேல அவ்வளவு பிரியம். அப்ப சாலமோன் பலி செலுத்தி முழு உறுதியத்தோட தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், கடவுள் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அப்ப என்ன வேணும்னு கேட்கும் பொழுது இந்த சாலமோன் என்ன கேட்டானா, ஆண்டவரே ஜனங்களை ஆளுகை செய்ய எனக்கு ஞானத்தை கொடுங்க. அப்ப ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டோடனே ஆண்டவர் சந்தோஷப்பட்டு அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாராம், கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தாராம். ஐஸ்வர்யத்தை சாலமோன் கேட்கல, ஆனா கர்த்தரே கொடுத்தார்.
ஏன்னா இந்த உலகத்துல இருக்கணும், சுகித்து வாழணும்னா அது தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். அது இருந்தா உலகம் அந்த மனிதனை எப்படி மதிக்கும் தெரியும். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் செய்வார். ஆனா நம்முடைய இருதயம் பாவத்திற்குள்ளாக போகக்கூடாது. அது ஒன்றுதான். பாவம் ஒன்றுதான் ஒரே தடை, ஒரே பிரச்சனை. அப்போ அத நான் செய்ய மாட்டேன். என்னுடைய இருதயம் அதற்கு பின்பாக போகாது. உங்களுடைய உத்தமத்தை கர்த்தருக்கு வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் எல்லோரையும் நேசிப்பார். கர்த்தருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒரு பாவியான மனுஷனையும் ஆண்டவர் நேசிப்பார். ஒரு மனுஷன் எவ்ளோ பாவம் செஞ்சிருக்கட்டுமே, உலகத்துல என்னென்னமோ செஞ்சிருக்கட்டுமே, அந்த மனுஷனையும் கர்த்தர் நேசிப்பார். அவர் நேசிப்பார். நேசிப்பார். ஆனா நம்ப மாட்டார். மற்ற காரியத்த அந்த மனிதனுக்கு கொடுக்க மாட்டார். நேசிப்பார். ஆனா நம்ப மாட்டார். அப்ப கர்த்தர் நம்மள நம்பணும்னா, அதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் நாம் நடந்து கொண்டா போதும். எப்பயுமே ஆண்டவரே செய்வார். ஆண்டவரே நம்மள புடிச்சு இழுத்து இத செய்வார். இல்ல, இல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்முடைய பார்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாவற்றையும் மத்தவர்கிட்டயே ப்ளேம் பண்ணி, எந்த ஒரு பிரச்சனையோ, எந்த ஒரு குறைவோ, எந்த ஒரு தாழ்ச்சியோ ப்ளேம் பண்ணி இது சரியா, அது சரி இல்ல, இல்ல. நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறாரா? ஒரு பொருளை கொடுக்கிறாரா? மனிதர்களை கொடுக்கிறாரா? உறவுகளை கொடுக்கிறாரா? ஒரு இடத்தை கொடுக்கிறாரா? இதை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். நீங்க கொஞ்சம் பிரயாசப்படணும். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் சுத்தி நடக்கிற காரியத்திற்கு நீங்கள் அதையே நீங்க ப்ளேம் பண்ணி கொண்டிருந்தா ஒன்றும் நடக்காது. நாம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீதியோட தேவன்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நீதியோடு செயல்படுவார். பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். நீதினா நீதிதான். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர் எல்லாம். ஆனா நீதினா நீதிதான். சோ, அப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், நமக்கு உதவி செய்வார், நமக்கு சகலவற்றிலுமே ஆண்டவர் துணை நிற்கிறவரா இருக்கார். அப்ப அவரை கொண்டு நாம் எல்லாவற்றையும் செய்யலாம், எதையும் செய்யலாம். அதான் வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவின் மூலமாக நாம் சகலவற்றையும் செய்து முடிக்க முடியும். எதையும் செய்யலாம். இன் கிரைஸ்ட் வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ் அப்படின்னு வசனம் சொல்லிருக்கு. கான்கரர்ஸ்னா என்ன? மத்த காரியங்களை ஆளுகை செய்வது. மத்த காரியங்களை ரூல் பண்றது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாவற்றையும் ரூல் பண்ணுவோம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்வோம்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஆளுகை செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப சொந்த பலத்துல இல்ல, கிறிஸ்துவனுடைய பலத்துல தான். ஆண்டவருடைய தெம்புல, ஆண்டவருடைய பலத்துல தான் நம்மளால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்ப கிறிஸ்துவை கொண்டுதான் உங்களால் எதையும் செய்ய முடியும். கிறிஸ்து இல்லாம நம்ம 0. ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தன நாள் சொந்த தெம்புல கத்திக் கொண்டிருப்போம்? எவ்ளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் தெம்பு இருக்கிற வரையும் தானே. உங்க சுத்தி பொருளும், மனிதர்களும் இருக்கிற வரையும் தானே. எதுவா இருந்தாலும். எல்லாமே போய்விட்டதுன்னா ஒன்றுமில்லாத மனிதர்கள். ஒன்றுமில்லாத சாதாரண மண்ணுக்குப்பான மனிதர்கள். ஆனா கிறிஸ்து தம்முடைய கிருபையினால நம்மள அவர போல பார்க்கிறார். அவருடைய பிள்ளையா வைத்து பார்க்கிறார்ன்னா, இதை இழந்து விடுகிற மனிதர்களை விட முட்டாளான மனிதர்கள் வேற யாருமே இல்ல. இயேசுவை என்றைக்குமே விட்டு விடாதீர்கள். இயேசுவை உறுதியை பற்றிப் பிடிங்கள். அவரை வைத்துக் கொண்டு தான் நம்மளால எல்லாவற்றையுமே செய்ய முடியும். இந்த கிருபை எல்லோருக்கெல்லாம் கிடைக்கல. உலகத்துல 800 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறானோ, அவன் மேல் கிருபையா இருக்கிறேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறோனோ, அவன் மேல் இரக்கமா இருக்கேன். அப்ப இரக்கமும் கிருபையும் கூட எல்லாருக்கும்லாம் இல்ல. அதையும் ஒரு சில நபர்களுக்கு தான். அப்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்கிறார். இதை நம்ம இழக்கக்கூடாது. எது இல்லனாலும் பரவால்ல. கிறிஸ்துவை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிக்கணும். உன்கிட்ட இருக்கிற எல்லாமே போனாலும் பரவால்ல. எதை இழந்தாவது பரவால்ல. இருக்கிற எல்லாமே இழக்கப்படட்டுமே! சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தலைகீழா மாறட்டும். தாறுமாறா போகட்டும். எதுவா இருந்தாலும் பரவால்ல. கிறிஸ்துவை உறுதியை பற்றி பிடிங்கள். தேவன் நமக்காக செய்யப்போகிற காரியம் பிரம்மாண்டமா இருக்கும். சுற்றியுள்ள ஜனங்கள் பார்ப்பார்கள். லைக் சொன்ன மாரி எல்லாமே ஒரு சீசன் தான். அந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்குள்ள நாம் நடந்து போகும்பொழுது, எவராலயும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு வாசல திறந்தா, எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான கதவுகள தேவன் நமக்காக திறப்பார். ஒரு விசாரணை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். எனக்கு சகாயம் செய்யும். எனக்கு வழிவாசல திறந்து கொடும். உம்மை அல்லாமல் என்னால் ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே. அப்ப ஆண்டவர நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு சகாயம் செய்யுங்க. எனக்கு துணை நில்லுங்க. இந்த காரியத்துல எனக்கு ஒரு வழிய திறந்து கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஹெல்ப் இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது ஏசப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஏசப்பாவ நோக்கி ஜெபிக்கலாம். அவர் கட்டாயம் உதவி செய்வார். அவருக்கு தெரியும் மனிதனுடைய வாழ்க்கை பூமியில எவ்வளவு கடினமானதுன்னு.
அதான் அவர் சொல்ல, இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப பிரச்சனை, போராட்டம் அதையே ப்ளேம் பண்ணிட்டு, அதையே சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருக்காம, சரி இதுலேருந்து எப்படி வெளிய வர்றது? அடுத்து என்ன செய்றது? ஆண்டவரே என்ன செய்யணும்? எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் நோக்கி கேட்கும்பொழுது, அவர் நமக்கு வழி திறந்து கொடுப்பார். அவர் வாசலை திறந்து கொடுப்பார். மனிதர்களால இதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. மனிதர்களால இத யோசித்து பார்க்க முடியாது. ஆண்டவர் இப்படி செய்வார், அப்படி செய்வார். அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். ஒரு விசாரணை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. உங்கள நம்பி இருக்கிறேன். உம்மை சார்ந்து இருக்கிறேன். எனக்கு சகாயம் செய்யுங்கன்னு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியான என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. சகாயம் செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி. துணை செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி. இயேசுவே, உம்முடைய பெலனும் தெம்பும் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய பெலன் இருக்கட்டும், உம்முடைய தெம்பு இருக்கட்டும், உம்முடைய ஆவி இருக்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும், உம்முடைய கரங்களை நடத்தட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் கூட இருக்கட்டும். அநாதி சிநேகத்தினால் எடுத்துக்கொண்டவரே, காரியத்தினால் எங்களை சேர்த்துக் கொண்ட என் தேவனே, அப்போ உம்முடைய பெலன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய துணை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆவியான என் தேவனே, பலப்படுத்தும் என் தேவனே, சகாயம் செய்யும் என் தேவனே, துணையாளரே, ஆத்தும நேசரே, கிருபை நிறைந்த என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வழியை திறந்து கொடும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பெலன் அவர்களோடு பூரணமா இருக்கட்டும். அவங்களை ஆசீர்வதித்து மென்மேலுமாக உயர்த்துவீராக. தேவனே, நன்மை செய்யுங்க, துணை செய்யுங்க, தயை செய்யுங்க. சகல காரியத்திலும் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதிக்கும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் துணையாளரை, ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல ஆசீர்வாதத்தால் நிறைத்திருளுங்க. மகிமையான காரியத்தை கொடுத்து நிறைத்திருளுங்க. மேன்மையான காரியத்தை கொடுத்து நிறைத்திருளுங்க. மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைத்திருள போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நடத்துங்க. உம்மை நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையை நீர் செழிப்பாய் மாற்ற போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.